உலகின் மிக முக்கியமான மருத்துவர் ஜேம்ஸ் சிம்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1741ஆம் ஆண்டு அயர்லாண்டுடைய அல்ஸ்டரில் இருக்கிற கவுண்டி டவுனில் பிறக்கிறார் ஜேம்ஸ் சிம்ஸ். இவருடைய அப்பா ஒரு நான் கன்ஃபார்மிஸ்ட் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு தேவாலயத்தில் மந்திரி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் சிம்ஸுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் வீட்டிலிருந்தே போதித்து வந்தாங்க. இதன் காரணமாக குழந்தை பருவத்திலிருந்தே ஜேம்ஸ் சிம்ஸ் ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1746ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கவுண்டி டவுன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பாரிஷ் ஸ்கூலாக இருந்தது. அதாவது ஒரு தேவாலயத்தின் மூலமாக நடத்தக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் சிம்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி, இறையியல், அரித்மெட்டிக், எண்கணிதம், அதுக்கப்புறம் ஃபிலாசபி, தத்துவம் இது போன்ற பாடங்களில் ஜேம்ஸ் சிம்ஸ் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1751ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜேம்ஸ் சிம்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே கவுண்டி டவுன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் சிம்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின், டச், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் போன்ற லாங்குவேஜஸை ஜேம்ஸ் சிம்ஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் சிம்ஸுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதன் காரணமாக இவருடைய உயர்கல்வியின் போது ஜேம்ஸ் சிம்ஸ் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் 1758ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜேம்ஸ் சிம்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. பிறகு ஜேம்ஸ் சிம்ஸ் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த அயர்லாண்டுடைய அல்ஸ்டரில் இருக்கிற கவுண்டி டவுனில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவரை அனுப்புகிறாங்க. லண்டனுக்கு போய் அங்கே இருக்கிற சில டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸில் ஜேம்ஸ் சிம்ஸ் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல், செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இது போன்ற மருத்துவமனைகள் லண்டனில் இருக்குது. இந்த எல்லா மருத்துவமனைகளுமே டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டலாக அது இல்லாமல் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் வழங்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக அது இருக்குது இன்னும் கூட. ஸோ அங்கே ஜேம்ஸ் சிம்ஸ் ஜாயின் பண்ணி அந்த லண்டனில் இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல், செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அடுத்தடுத்து சில மருத்துவமனைகளில் ஜேம்ஸ் சிம்ஸ் இவருடைய மருத்துவ கல்வியை பெற்று வந்தாங்க. பிறகு 1760 காலகட்டத்தில் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு ஜேம்ஸ் சிம்ஸ் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஜேம்ஸ் சிம்ஸ் மருத்துவம் படித்து வந்தாங்க. பிறகு அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து நெதர்லாண்ட்ஸோடைய சவுத் ஹாலண்டில் இருக்கிற லைடனுக்கு இவர் போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய லைடன் யூனிவர்சிட்டியில் இவர் ஜாயின் பண்ணி தொடர்ந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. லைடன் யூனிவர்சிட்டியில் இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ஜேம்ஸ் சிம்ஸ் படித்து வந்தாங்க. இந்த லைடன் யூனிவர்சிட்டியானது யூனிவர்சிட்டி ஆஃப் லைடன் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1764ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸ் த டெம்ப்ரி ஃபொமீனியா எட் மொபீஸ் எண்ட் ஓரியண்டஸ் அப்படின்னு சொல்லி லட்டின் லாங்குவேஜில் ஒரு டிசர்டேஷன், அதாவது ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் 1764ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கிறாங்க. அதனுடைய இங்கிலீஷ் அர்த்தம் ஆன் ஃபீமேல் டெம்பரண்ட் அண்ட் ஆன் ஃபீமேல் டெம்பரண்ட் அண்டு டிசீசஸ் அரைசிங் தேர் ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம் இது இங்கிலீஷில். ஸோ இந்த ஒரு எம்டிக்கு உண்டான டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் அந்த லைடன் யூனிவர்சிட்டியில் 1764ஆம் ஆண்டு இவர் சமர்ப்பிக்கிறாங்க. உடனடியாக அதே 1764ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸுக்கு அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியும் வழங்கப்படுது. ஸோ இவருடைய 23 வயதில் ஜேம்ஸ் சிம்ஸ் எம்டி டிகிரியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் அந்த நெதர்லாண்ட்ஸோடைய சவுத் ஹாலண்டில் இருக்கிற லைடனில் இருந்து அயர்லாண்டோடைய அல்ஸ்டரில் இருக்கிற கவுண்டி டைரோனுக்கு இவர் போகிறாங்க. அங்கே போய் ஜேம்ஸ் சிம்ஸ் ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே ஜேம்ஸ் சிம்ஸ் ஒரு மருத்துவராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில ஆண்டுகள் ஜேம்ஸ் சிம்ஸ் அங்கே மருத்துவ சிகிச்சையை நோயாளிகளுக்கு வழங்கி வந்தாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் அந்தளவுக்கு மருத்துவ வளர்ச்சி இல்லாதனால
இந்தந்த நோய்க்கு இந்தந்த மருந்துகள் தான் அப்படின்னு சொல்லி சரியாக வந்து டிஃபைன் பண்ணப்படலை. இதனால அந்தந்த மருத்துவர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களை வச்சு நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அது மாதிரி ஜேம்ஸ் சிம்ஸும் வந்து ஆரம்பத்தில் இவர் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸை பயன்படுத்தி இவர் வந்து சிகிச்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஸ்டாண்டர்டாக மாற்றணும் அப்படின்னு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து முடிவு பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு நோய் ஏற்படுதுன்னா அந்த நோய் எப்படி ஏற்படுது அப்படின்றத கண்டறியணும். அந்த நோய்களுக்கு உண்டான வித்தியாசங்களையும் கண்டறியணும். அதுக்கப்புறமா அதுக்குண்டான மருந்துகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய நோய்கள், நரம்பு பாதிப்புகள், அதுக்கப்புறமா மெலிக்னன்ட் ஃபீவர்ஸ், அதாவது ரொம்ப கடுமையான காய்ச்சல்கள், அது குறித்தெல்லாம் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து தொடர்ந்து இவருடைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஒரு பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவருடைய மனைவியின் பேரை ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து வெளிப்படுத்தலை. இருந்தாலும் ஜேம்ஸ் சிம்ஸோடைய மனைவினால அவங்க மிஸ்ஸஸ் சிம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து திருமணம் பண்ணதுக்கப்புறமா ஜேம்ஸ் சிம்ஸுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் சிம்ஸுக்கும் குழந்தைகளும் பிறந்தது. அந்த குழந்தைகளும் எத்தனை பேர் அப்படின்றத ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து குறிப்பிடலை. இருந்தாலும் ஜேம்ஸ் சிம்ஸ் மிஸ்ஸஸ் சிம்ஸ் 2 பேருக்கும் குழந்தைகளும் பிறந்தது. இது ஜேம்ஸ் சிம்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து 1770கள் காலகட்டத்தில் சில முக்கியமான அப்சர்வேஷன்ஸை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து இவருடைய மனைவி குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு இந்த அயர்லாண்டுடைய அல்ஸ்டரில் இருக்கிற கவுண்டி டைரோனில் இருந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா லண்டனில் இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆல்டர்ஸ்கேட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜென்ரல் டிஸ்பென்சரி, ஒரு பொது மருந்தகம், அங்கே வந்து ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்ற பணியை பெறாங்க. இதுக்கு வந்து ஜான் கோப்லி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஜான் கோப்லி லெட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். ஸோ அவர் மூலமாக ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து அந்த ஆல்டர்ஸ்கேட் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் டிஸ்பென்சரியில் ஒரு ஃபிசிஷியனாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதே லண்டனில் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு 1773ஆம் ஆண்டு ஒரு மெடிக்கல் சொசைட்டி நிறுவப்பட்டது. அது ஆரம்பத்தில் லண்டன் மெடிக்கல் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அது நிறுவப்படுறதுக்கு முக்கிய காரணமாக அந்த ஜான் கோப்லி லெட்சம், அதே மாதிரி இந்த ஜேம்ஸ் சிம்ஸ் எல்லாம் இருந்தாங்க. பிறகு அந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு மெம்பராகவும் 1773 காலகட்டத்தில் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1773ஆம் ஆண்டு தான் ராயல் ஹியூமன் சொசைட்டியும் நிறுவப்பட்டது. ஸோ அந்த ராயல் ஹியூமன் சொசைட்டிலையும் ஒரு முக்கிய பங்கை ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஆற்ற தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அப்சர்வேஷன்ஸ் ஆன் எபிடமிக் டிஸார்டர்ஸ் வித் ரிமார்க்ஸ் ஆன் நர்வஸ் அண்டு மெலிக்னன்ட் ஃபீவர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க், இது 1773ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து எழுதி வெளியிடுறாங்க. அதில் வந்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் கடுமையான காய்ச்சல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1774ஆம் ஆண்டு டிஸ்கோர்ஸ் ஆன் தி பெஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராசிக்யூட்டிங் மெடிக்கல் என்கொயரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இது 1774ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டாங்க. அதனுடைய செகண்ட் எடிஷன், 2வது பதிப்பையும் அதே 1774ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஏற்கனவே 1773ஆம் ஆண்டு வெளியிட்ட அந்த அப்சர்வேஷன்ஸ் ஆன் எபிடமிக் டிஸார்டர்ஸ் அப்படின்ற ஒர்க்கு, அதை வந்து 1775ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருக்கிற ஹாம்பர்கில் ஜெர்மன் மொழியில் எழுதி வெளியிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக வந்து அமையுது. இதனால் 1776ஆம் ஆண்டு அந்த அப்சர்வேஷன்ஸ் ஆன் எபிடமிக் டிஸார்டர்ஸ் அதனுடைய செகண்ட் எடிஷன், 2வது பதிப்பு 1776ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து எழுதி வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா இது தொடர்ந்து ஜேம்ஸ் சிம்ஸோடைய ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக இவர் எழுதி வெளியிட்ட 2, ஒன்று வந்து அப்சர்வேஷன்ஸ் ஆன் எபிடமிக் டிஸார்டர்ஸ் வித் ரிமார்க்ஸ் ஆன் நர்வ்ஸ் அண்டு மெலிக்னன்ட் ஃபீவர்ஸ் அப்படின்றது, இன்னொன்று வந்து அந்த டிஸ்கோர்ஸ் ஆன் தி பெஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராசிக்யூட்டிங் மெடிக்கல் என்கொயரிஸ் அப்படின்றது. இது ரெண்டுமே 1778ஆம் ஆண்டு ஃப்ரெஞ்சு மொழியில் ஃப்ரான்ஸில் வெளியிடப்பட்டது. குறிப்பாக ஃப்ரான்ஸில் இருக்கிற அவிக்னானில் வெளியிடப்பட்டது. ஸோ இப்படி ஜேம்ஸ் சிம்ஸோடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஃபேமஸ் அடைஞ்சு ஜேம்ஸ் சிம்ஸும் ஒரு ஃபேமஸான மருத்துவர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இங்கிலாண்டுடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய லைசன்ஸை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இதனுடைய லைசன்ஸ் பெற்றா அது வந்து ஒரு டிகிரி மாதிரி, குறிப்பாக வந்து மருத்துவத்தில் டிப்ளோமா மாதிரி.
ஸோ அதை ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து எழுதி அதே 1778 செப்டம்பர் 30 அன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய லைசன்ஸை இவருடைய 37 வயதில் பெறாங்க. ஸோ லைசன்சேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் LRCP அப்படிங்கிற லைசன்ஸை 1778 செப்டம்பர் 30 அன்னைக்கு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து எட்வர்ட் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் எழுதி வெளியிட்டிருந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மிட்வைஃபரி அந்த ஒரு ஒர்க்கில் இருந்த மிஸ்டேக்ஸை ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து கண்டறிகிறாங்க. அதாவது மிட்வைஃபரி அப்படின்னா மகப்பேறு மருத்துவம் அப்சட்ரிக்ஸ், அதே மாதிரி பெண் நோயியல் கைனகாலஜி ரெண்டும் உள்ளடங்கியது மிட்வைஃபரி அப்படின்றது. சரியாக சொல்லப்போனால் இப்போ வந்து பிரசவம் பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் வந்து பிரசவம், அதுக்கப்புறமா பிரசவத்தின் பிறகு இந்த 3 நிலைகளில் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையையும், அதுக்கப்புறம் அந்த பெண்ணையும் அந்த பிறக்கிற குழந்தையையும், அதுக்கப்புறம் அந்த பெண்ணையும் அந்த பிறந்த குழந்தை, ஸோ அந்த 3 நிலைகள், அதாவது ஃபஸ்ட்டு கர்ப்பமாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து கர்ப்பம் தரித்து குழந்தை வந்து பிறக்கும்போது, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த சில நாட்கள், ஸோ அந்த 3 கால இடைவெளிகள், இந்த 3 காலங்களில் அந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவைப்படக்கூடிய மருத்துவ சிகிச்சை வழங்குறது தான் மிட்வைஃபரி அப்படின்றது. ஸோ அதில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மிட்வைஃபரி அப்படின்னு ஒரு புக்கை இந்த எட்வர்ட் ஃபாஸ்டர் அப்படின்ற மருத்துவர் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதே மாதிரி அது வந்து முழுமையாக்கவும் படலை. ஸோ அதை ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து பார்த்து உணர்ந்தாங்க. உணர்ந்ததுக்கப்புறமா அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இவர் வந்து முயற்சித்தாங்க 1780கள் காலகட்டத்தில். அதுக்கப்புறமா 1781ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து அதை ஒரு புக்காகவும் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மிட்வைஃபரி அப்படின்ற டைட்டிலில் அதை முழுமையாக வந்து கம்ப்ளீட் பண்ணி கரெக்ட் பண்ணி 1781 ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் சிம்ஸுக்கு வந்து இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற சரி டிஸ்பென்சரி அப்படின்ற ஒரு மருந்தகம், அங்குமே ஜேம்ஸ் சிம்ஸுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்ற பணி கிடைக்குது. ஸோ லண்டன்லையும் சரியிலையும் அடுத்தடுத்து ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து சில முக்கியமான பதவிகளை பெற்றாங்க. குறிப்பாக 1786ஆம் ஆண்டு மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய பிரசிடெண்ட்டாக ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதனுடைய பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்ட அந்த 1786ஆம் ஆண்டு தான் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து இவர் 2ஆவதாக எழுதி வெளியிட்ட அந்த 1774 வெளியிட்ட எ டிஸ்கோர்ஸ் ஆன் தி பெஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராசிக்யூட்டிங் மெடிக்கல் என்கொயரிஸ் அப்படின்ற ஒர்க்கு, அதை இட்டாலியன் லாங்குவேஜில் 1786ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஸோ அந்தளவுக்கு ஜேம்ஸ் சிம்ஸோடைய ஒர்க்கானது முக்கியமாக இருந்தது. குறிப்பாக இட்டாலியில் இருக்கிற வென்னிஸ், அங்கே வந்து ஜேம்ஸ் சிம்ஸோடைய இந்த ஒரு ஒர்க் வந்து மொழி மாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டது. இப்படியே ஜேம்ஸ் சிம்ஸும் வந்து யூரோப் முழுக்க ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக வந்து மாறினாங்க. இந்த நிலையில தான் ஃபிலான்த்ரபிக் சொசைட்டி, அது பிற்காலத்தில் ராயல் ஃபிலான்த்ரபிக் சொசைட்டி அப்படின்னு மாறி, அதுக்கப்புறம் ரென்னர் ஃபவுண்டேஷன் கூட அது இணைஞ்சு RPS ரென்னர் அப்படின்னு மாறி, இப்போ நிகழ்காலத்தில் அது வந்து கேட்ச் 22 அப்படின்னு அழைக்கப்படுது. அது ஒரு சேரிட்டி. அது 1788ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதனுடைய அந்த ஃபிலான்த்ரபிக் சொசைட்டி அதனுடைய ஃபஸ்ட்டு சேர்மனாகவும் ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் 1788ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸ் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இது ஜேம்ஸ் சிம்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. ஸோ அந்த ராயல் ஃபிலான்த்ரபிக் சொசைட்டியோடைய ஃபஸ்ட்டு சேர்மனாகவும் ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் 1788 ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து பணிபுரிஞ்சாங்க. இந்த ஃபிலான்த்ரபிக் சொசைட்டியோடைய எண்ணம் என்ன இருந்ததுன்னா, அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் நிறைய குழந்தைகள் வந்து பசி பட்டினி அதன் காரணமாக திருடுனாங்க, பிச்சை எடுத்தாங்க, இது மாதிரிலாம் இருந்தது. ஸோ அவங்களெல்லாம் மாற்றி அவங்களுக்குண்டான வேலை வந்து உருவாக்குறது, குடிசை தொழிலை வந்து குழந்தைகளுக்காக உருவாக்குறது, சிறுவர் சிறுமிகளுக்காக உருவாக்கி அவங்க பிச்சை எடுக்கவோ அல்லது திருடவோ கூடாது. ஸோ அந்த நடவடிக்கையில் அவங்க ஈடுபடாதவாறு தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபிலான்த்ரபிக் சொசைட்டி. அதனுடைய ஒரு சேர்மனாக தான் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1790கள் காலகட்டத்தில் ஸ்கார்லட்டினா ஆஞ்சினோசா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான நோய், அது குறித்து ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அது வந்து அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி ஸ்கார்லட்டினா ஆஞ்சினோசா காமன்லி கால்டு த அல்சரேட்டட் சோர் த்ரோட் அப்படின்ற டைட்டிலில் 1790கள் காலகட்டத்தில் அதனுடைய ஃபஸ்ட் எடிஷன் முதல் பதிப்பை ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1796ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டன், அங்கே வந்து இந்த ஒரு அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி ஸ்கார்லட்டினா ஆஞ்சினோசா அப்படின்ற ஒர்க்கு
அங்கே வந்து வெளியிடப்பட்டது. அப்படி ஜேம்ஸ் சிம்ஸோடைய ஒர்க்கு வந்து இப்போ யூரோப்பை கடந்து அமெரிக்காவுக்கும் வந்து போயிருந்தது. இதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடெண்ட்டாக ஜேம்ஸ் சிம்ஸ் தான் வந்து தொடர்ந்து இருந்து வந்தாங்க. அந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய வளர்ச்சிக்கு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து முக்கிய பணியாற்றினாங்க. நிறைய இளம் மருத்துவர்கள் இந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் ஜேம்ஸ் சிம்ஸ் மூலமாக வந்து பங்கேற்றாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து நிறைய பழங்கால மருத்துவம் சார்ந்த புத்தகங்களை சேகரித்தும் வந்தாங்க. மேலும் ஜேம்ஸ் சிம்ஸும் அதை வந்து எழுதியும் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி ஸ்கார்லட்டினா ஆஞ்சினோசாவுடைய 2வது பதிப்பு செகண்ட் எடிஷனையும் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1800கள் காலகட்டத்தில் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் மருத்துவ வளர்ச்சியானது மிகப்பெரிய அளவில் இருந்தது. இந்த நிலையில் தான் 1802ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து இவருடைய புத்தக தொகுப்புகளை ஒரு லைப்ரரியாகவே மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஒப்படைச்சாங்க. இதுக்கப்புறமா 1803ஆம் ஆண்டு அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி ஸ்கார்லட்டினா ஆஞ்சினோசா அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கினுடைய 3rd எடிஷன் 3வது பதிப்பை ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இப்படி ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஒரு ஃபிசிஷியனாக மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரைட்டராகவும் தொடர்ந்து இவருடைய பங்களிப்புகளை இந்த காலகட்டத்திலையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய இளம் மருத்துவர்கள் அவங்க வந்து பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்னு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து கருதினாங்க. இதனால் 1808ஆம் ஆண்டு 22 ஆண்டுகளுக்கு பிறகு மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பதவியிலிருந்து ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து விலகினாங்க. ஸோ 1786 மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடெண்ட் ஆனாங்க. 1808 வரைக்கும் 22 ஆண்டுகள் ஒரு லாங் டேர்ம் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடெண்டாக இருந்தவர் வந்து ஜேம்ஸ் சிம்ஸ் தான். ஸோ அந்த ஒரு சாதனை படைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவரே வந்து விலகி மற்ற இளம் மருத்துவர்களுக்கு அந்த மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1810ஆம் ஆண்டு இவருடைய 69 வயதில் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ரிட்டையர் ஆகி இந்த இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாண்டுடைய சமர்செட்டில் இருக்கிற பேத் அங்கே 1810ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸ் இவருடைய ஃபேமிலியோடு போய் அங்கே ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அங்கே முழுமையாக ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஓய்வில் தான் இருந்தாங்க. இப்படியே இவருடைய ஓய்வு காலமும் கடந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு இறுதியாக 1820ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 79 வயதில் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1820ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 79 வயதில் ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் பிறந்தது 1741, இறந்தது 1820. ஆனால் அந்த மந்த் என்ன டேட் என்ன அப்படின்றது பிறப்புக்கும் இறப்புக்கும் வந்து குறிப்பிடப்படலை. ஸோ ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து இறந்து போனதுக்கப்புறமா இவர் வந்து அந்த மருத்துவ வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்திலே இவர் பண்ண விஷயங்கள் குறிப்பாக மிட்வைஃபரியில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற புத்தகத்தில் இருந்த தவறுகளை சுட்டி காட்டி அதை கரெக்ட் பண்ணி அதை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி வெளியிட்டது. அதுக்கப்புறமா ஸ்கார்லட்டினா ஆஞ்சினோசா அதாவது அந்த அல்சிரேட்டட் சோர் த்ரோட் அதுக்குண்டான நோய் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணி வெளியிட்டது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில், இட்டாலியில், ஜெர்மனியில், அமெரிக்காவில் அப்படின்னு ஜேம்ஸ் சிம்ஸுடைய புத்தகங்கள் மொழிமாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டு இந்த யூரோப்புக்கு அதாவது குறிப்பாக இங்கிலாந்துக்கே பெரிய பெருமை கிடச்சிது அப்படின்னு ஜேம்ஸ் சிம்ஸ்னால் மருத்துவத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் பெருமைகளும் இங்கிலாந்துக்கு ஜேம்ஸ் சிம்ஸ் மூலமாக கிடச்சிது. இதை கௌரவப்படுத்துறதுக்காக ஜேம்ஸ் சிம்ஸை கௌரவப்படுத்துறதுக்காக நிறைய நபர்கள் குறிப்பாக மிஸ்டர் வார்ட் அப்படின்றவர் வந்து டிக்ஷனரி ஆஃப் நேஷனல் பயோகிராஃபி அதில் ஜேம்ஸ் சிம்ஸோடைய வாழ்க்கையை வந்து எழுதினாங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அவங்க தரப்புலையும் ஜேம்ஸ் சிம்ஸோடைய வாழ்க்கையும் இவருடைய குணங்களும் வந்து குறிப்பிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1801ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து உயிரோடு இருக்கும்போது நேத்தன் பிரான்வைட் அப்படின்னு ஒரு நபர், ஒரு பெயிண்டர், அவர் போர்ட்ரேட் பெயிண்டர், அவர் மூலமாக ஜேம்ஸ் சிம்ஸோடைய ஒரு சித்திரம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா சாமுவல் மெட்லி அப்படின்றவர்னால என்கிரேவ் பண்ணப்பட்டது. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. இப்படி ஜேம்ஸ் சிம்ஸ் இறந்த பிறகும் இவருக்கு இந்த மாதிரியான சில கௌரவங்கள் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜேம்ஸ் சிம்ஸ் வாழும்போது மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு தான். அதுவும் மருத்துவ வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் மருத்துவத்திற்கு ஆற்றின முக்கியமான பங்களிப்புக்கு தான் இதுக்கு காரணம். ஸோ இதனாலேயே ஜேம்ஸ் சிம்ஸ் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான மருத்துவராக இன்னைக்கு வரைக்கும் கருதப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் சிம்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.